இளம்பெண் அளித்த பாலியல் புகார் தொடர்பாக நெல்லை மாவட்ட திமுக செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் மீது வழக்கு தொடர்ந்துள்ள போலீசார் அவரை பிடிக்க 2 தனிப்படை அமைத்துள்ளனர். நெல்லை டவுன் கரியமாணிக்க பெருமாள் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் நாலடியார் என்பவரின் மகள் தமிழரசி. இவர் திமுகவில் சேர்ந்து அரசியல் பணியாற்ற விரும்பி கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் கருப்பசாமி பாண்டியனை அணுகியதாகவும் அப்போது அவர் தன்னிடம் ஆபாசமாக பேசியதோடு பெண் தோழியாக இருக்க நிர்பந்தித்ததாகவும் நெல்லை டிஐஜி சுமித் சரணிடம் செவ்வாயன்று புகார் மனு அளித்தார். இதன் அடிப்படையில் குற்றாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், ஆபாசமாக பேசுதல், கொலை மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் ஜாமீன் வெளிவர முடியாத வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள கருப்பசாமி பாண்டியன் சென்னையில் செவ்வாயன்று துவங்கிய திமுக முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ளவில்லை. அவர் செவ்வாயன்று மாலை வரை நெல்லையில் இருந்ததாகவும் அதன் பின்னர் தலைமறைவாகிவிட்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கருப்பசாமி பாண்டியனை பிடிக்க ஏஎஸ்பி அரவிந்தன் மற்றும் குற்றாலம் இன்ஸ்பெக்டர் மன்னன் ஆகியோர் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இவ்வழக்கு தொடர்பாக நெல்லை, மதுரை, சென்னையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.